தேவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய நாங்கள் மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்களே ஒருவராகி நான் முக்கன் படுத்த பரமேஸ்வரன், கைலேசவாசன், பரமேஸ்வரன், லிங்கேஸ்வரன், திருநீலகண்டன், திருநீலகண்டன், மாதேஸ்வரன், எனக்கு பல பேர்கள் உண்டு. எத்தனையோ பெயர்கள். ஆமா, ஆனா கூப்பிடுறது ஈஸ்வரன், பரமேஸ்வரன். அப்படி இருந்தாலும் நாங்க தேவர்களே ஒருவராக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? ஓம் என்று சொல்லக்கூடிய எழுத்தால பிறந்தவன். ஆமா, ஓஹோ ஹோ என்று சொல்லக்கூடிய ஓம் என்று எழுத்தால நான் பிறந்தவன். உலகம் பிறக்கம்னா நான் பிறந்தவன். நான் உலகம் பிறக்கம்னா நான் பிறக்கும் போது செடி கிடையாது, கொடி கிடையாது, மரம் கிடையாது, பூமி கிடையாது, ஆகாயம் கிடையாது, சந்திரன் சூரியன் எதுவுமே கிடையாது. ஆமா, நான் பிறக்கும் போது அகாரா உகாரா ஓங்காரான்னு சொல்லக்கூடிய அகாரா உகாரா ஓங்கார மந்திரத்தால நான் பிறந்தவன். ஆமா, ஆதி மகாவனுடைய கிருவினால நான் பிறந்த உடனே ஆதி சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தா. ஆதி பராசக்தி. ஆமா, ஆதி சக்தி பிறந்த உடனே அவள் பிறந்த உடனே ஆகாயம் உண்டாச்சு, பூமி உண்டாச்சு, சந்திரன் சூரியன் செடி கொடி மரம் மட்டும் அனைத்தையும் உருப்பாந்தியா. ஆமா, உற்பத்தி ஆன உடனே அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு அவ பிறக்கும் போது எப்படி பிறந்தா? 3 கண்ணோட பிறந்தவள். ஆமா, முகத்துல 2 கண்ணு, நெத்தி கண்ணோட 3 கண்ணோட பிறந்தவள். ஆமா, முக்கண்ணோட பிறந்த உடனே ஆதி மகாமுனிவருமா மாயமா மறைஞ்சிட்டார். ஆமா, மறைந்த உடனே நாம ஒரு பெண்ணாக படுற பூமியிலிருந்து நாம என்ன சாதிக்க போறோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி என்று அந்த பெண்ணு ஒரு யாகத்தை செய்தார். ஆமா, அந்த ஆதி சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு யாகத்தை செய்தார். யாகத்தை செய்த உடனே அந்த யாகத்திலே ஒரு பிள்ளை ஒண்ணு பிறந்தது. ஒரே ஒரு பிள்ளை. ஆமா, அந்த பிள்ளை பிறந்த உடனே நமக்கு திருமணம் இல்ல, நாம கன்னி பொண்ணு. ஒரு பிள்ளை பிறந்தா அப்ப இவளுக்கு கல்யாணம் ஆவது கன்னி பண்ணி எப்படி குழந்தை பெத்தா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் கேவலமா பேசுவார்கள். அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி அந்த பிள்ளையை எடுத்து கரை மேல உட்காத்தி வச்சா. ஆமா, கரை மேல உட்காத்தி வச்ச உடனே 2வது ஏகத்தை செய்தான். 2வது ஏகத்தை செய்த உடனே நான் பிறந்தேன். நான் எப்படி பிறந்தேன்? 1000 தலை 2000 கையோட பிறந்தேன். ஆமா, 2000 கையோட பிறந்த உடனே என்னை பார்த்து அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு பயந்து அந்த நெத்திக்கண்ண திறந்து என்னை சுட்டு சாம்பலாக்கிட்டான். ஆமா, சுட்டு சாம்பலாக்கிட்டான். சாம்பல் ஆக்கின உடனே மறு ஏகத்தை செய்தா. தங்காய் என்று சொல்லி ஒருவர் பிறந்தார். ஆமா, ஸ்ரீமந்த நாராயணன் தங்காய் என்று சொல்லி பிறந்த உடனே நமக்கு ஒரு பெண்ணாக இருக்கிறோம். இது நம்மள தங்காயின்னு சொன்னா நமக்கு அண்ணனா வேணும்னு சொல்லி அண்ணனா ஏத்துக்கொண்டா. அண்ணனா ஏத்துக்கொண்ட உடனே அப்ப அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் கேட்டார், கண்ணே தங்கா, முதலாக படைச்ச இந்த பிள்ளை யாருன்னு கேட்டா. இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யாருன்னு கேட்டா. இந்த பிள்ளை யாருன்னு கேட்டதுனால தான் பிள்ளையார். அதனாலதான் பிள்ளையார். இந்த பிள்ளை யாரு? அதனாலதான் பிள்ளையார். பிள்ளையார் என்று பெயர் வைத்தார். மறு 2வதாக ஏகத்தை செய்தியே அவர் எங்கம்மான்னு கேட்டார். அண்ணா, அது மட்டும் கேட்க வேண்டாம், அவர் பார்த்து நான் பயந்து விட்டேன், அது மனிதனா கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னான். தங்கா, அவரால் எத்தனையோ காரியம் ஆக வேண்டியது இருக்குது, மறு ஏகத்தை செய்து அவரை நீ எழுப்பு அப்படின்னு சொன்னான். மறுபடியும் எழுப்பு. ஆமா, மறுபடியும் ஏகத்தை செய்து அந்த ஏகத்துல மறுபடியும் நான் எப்படி பிறந்தேன்? பெண்ணேன்னு சொல்லி பிறந்தேன். ஆமா, பெண்ணேன்னு சொல்லி பிறந்த உடனே எப்படி பிறந்தேன்? 5 தலை 10 கையோட பிறந்தேன். ஆமா, 10 கை 5 தலையோட பிறந்தேன். பிறந்த உடனே பெண்ணேன்னு சொன்ன உடனே நம்மள கட்டிக்கு போறவங்க பெண்ணேன்னு சொல்லணும். இவன் யாரு என்ன பெண்ணேன்னு சொல்வதற்கு? அப்படின்னா பெண்ணேன்னு சொன்னீல, உன்னையே நான் திருமணம் செய்கிறேன் அப்படி சொல்லி சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு என்ன திருமணம் செய்ததுக்காக வந்தா. நான் திருமணம் மாண்டேன்னு சொல்லி ஓடி ஒதுங்கினேன், ஒளிந்தேன். ஏன், என்ன காரணம்? முன்புறப்பிலேயே என்ன சுட்டு சாம்பலாக்கிட்டேன். இப்போ உன்னை நான் கல்யாணம் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைக்கு உன்னை கட்டி இணங்குறேன். கட்டி இணங்க போது அந்த மறுபடியும் நெத்திக்கண்ண திறந்து என்ன சுடமாட்டேன்னு என்ன நிச்சயம்? முடியாதுன்னு சொன்னேன். அதனால உன்னை நான் திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த நெத்திக்கண்ணை எனக்கு கொடுத்தால் நான் திருமணம் பண்ணிக்கிறேன். கண்ணை புடுங்கன்னா ரத்தம் ஆறாட்ட ஓடும், அந்த கண்ணை புடுங்க பள்ளமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணீங்க? அதனால அந்த கண்ணு புடுங்க என்னுடைய நெத்தியில் வைத்தார். அந்த இடத்துல ரத்தமாக படுத்த சீராடி கொண்டு தரையிலே போய் கொண்டிருந்தது. அப்போ ஸ்ரீமந்த நாராயணன் சொன்னார், மைத்துனா
ஏதோ இருக்க பயப்பட வேண்டாம். உன் கட்டவரலை எடுத்து அந்த ரத்தத்தை அழுத்தி புடின்னு சொன்னா. அதனால அந்த கண்ணை புடுங்கின இடத்துல என் கட்டவரலால பிடிச்சு அழுத்தினேன். அது நான் அழுத்தினால்தான் திலகமின்றி சொல்லக்கூடிய பொம்பளைக்கு பாரு அத்தனை பேர் நெத்தியில பொட்டு வச்சிருப்பாங்க. என்ன பொட்டு? திலகமின்றி சொல்லக்கூடிய புட்டம்மா. இது கங்கை பொட்டு. கங்கை பொட்டு. இது மங்கை பொட்டு. மங்கை பொட்டு. இது மாங்கலிய பொட்டு. மாங்கலிய பொட்டு. நடுவா ஸ்டிக்கர் பொட்டு. அது மாப்பிள போட்டா அது வீட்டுக்காரி தான் போய் கேட்கு. என் வீட்டுல போனவங்களோட உங்க வீட்டுல விழுந்து போயிடும். ஏன் இப்ப அந்த பொட்டு கேட்கறீங்களா? அது இல்ல சிலிண்டர் சாமி. என்னடா சிலிண்டர் சாமி? யாரா சிலிண்டர் சாமி? என்னமாடா தூங்கல கொலாயில தூங்கி வட்டிட்டான். அதனால அந்த நெத்திக்கண்ணை கொடுத்தான். நெத்திக்கண்ணை கொடுத்த உடனே என் மீது ஆசைப்பட்டு என்னை திருமணம் செய்வதற்காக அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு நெத்திக்கண்ணை கொடுத்தா என் நெத்தியில வைத்தேன். அந்த நெத்திக்கண்ணை வைத்ததுனாலதான் எனக்கு முக்கன் படுத்த பரமேஸ்வரன் பெயர். அப்பதான் முக்கன முக்கன் படுத்த பரமேஸ்வரன். ஆமா, முக்கன் படுத்த பரமேஸ்வரனாக இருந்த என்ன நான் நீ கேட்ட பொருள் நான் கொடுத்து விட்டேன்ல, என்ன திருமணம் செஞ்சுக்காங்க அப்படி சொல்லி சத்தின்னு சொல்லக்கூடிய பெண் கேட்டா. கேட்ட உடனே வேண்டாம்மா, இந்த ஜென்மத்தில் நீ என்ன பிறக்க வச்சிருக்கிற. ஆமா, இந்த ஜென்மத்தில் நீ தான் என்ன பிறக்க வச்ச. இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு தாய். எத்த தாய் நான் போய் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. அதனால உன்னை நான் திருமணம் செய்வதற்காக தான் அடுத்து பிறப்புல பருவதராஜனுடைய வீட்டுல நீ மகளாக பிறப்ப. நான் இந்த பரம கடவுளையே நீ மாலையிடுவேன் அப்படின்னு சொல்லி பருவதராஜனத்துல கன்னி பெண்ணாக பிறந்து பருவதராஜனத்தில் சென்று அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணை நான் திருமணம் முடித்ததுனால்தான் உமா பார்வதி சொல்லி பையன் அண்ணவளை கொண்டு வந்து இவருடைய இடபாகத்துல வைத்து வெள்ளியில் மலையிலே சுக சேமத்துடன் வாழ்ந்தோம். ஆமா, சுக சேமத்துடன் வாழ்ந்து இருகுல இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டோம். எத்தனை 108 வந்துச்சு? எதுக்குடா 2 பேர் ஈடு போட்டு விட்டீங்களா? இல்லப்பா, கூடி விளையாடணும். அப்படின்னா பிரசமடி கல்யாணம் பண்ண நீ என்ன பண்ண? அது கல்யாணம் பண்ணாலும் தெரியும். எனக்கு கல்யாணமே ஆகலையே. கல்யாணமே ஆகல. வீட்டுல 2 பொண்ணு இருக்குது, பையன் பொண்ணு இருக்குது. அந்த குழந்தை எனக்கு பிறக்கலைங்க. உனக்கு தாண்டா பிறந்தது. சத்தியமா எனக்கு பிறக்கலைங்க. காலையில 150 தீனி வாங்கிட்டு போற அந்த குழந்தை எனக்கு பிறக்கலைங்க. பின்ன யாருக்குடா பிறந்தது? அது எங்க வீட்டுக்காரிக்கு பிறந்தது. ஏன்னா நீ இல்லாத எப்படி எங்க வீட்டுக்காரிக்கு பிறந்தது? எங்க சித்தப்பங்கார வேலை விட்டுருப்போம். ஒரு கோட்டுக்கு 1/2 கோட்டை போட்டுக்கிட்டா உன்ன மாதிரி நெப்பு சிக்காதுங்க. நெப்பு சிக்காதவனா? அதனால நான் திருமணம் முடித்து எல்லாரும் வாழ்க்கையில ஈடுபட்டு அழகாக ஒரு பையன் பிறந்தான். ஆணை முகத்தோட ஒரு பையன் பிறந்தான். அதுக்குள்ளயா? ஆமாடா, ரிஷி பண்ற ரவ தங்காதுடா. ரிஷி பண்ற ரவ தங்காது. சேமியா திங்கம்மா இரவ தங்காதுடா. ஆமா, ஆனா உனக்கு தக்கிக்கிச்சு. ஆணை போல இருப்பவன் ஆணை போல இருப்பவன் பிள்ளையார் விநாயக பெருமாள் இருந்த மூத்த மகன். அது உன் பையனா? என்னுடைய மகன்டா. அதான் அப்பனுக்கும் அவனுக்கும் அவத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அழகாக இருப்பன் யாரு? என்னுடைய மகன் முருகபெருமான் பழனி மலையிலே குடிக்கொண்டு இருக்கிறார். உங்க பையனா? ஆமாடா. அருமையான மகங்க. எப்படி? விநாயகர் கூட ஒரு கூட தண்ணி ஊத்தனா தேவைப்பட்ட வார்த்தை கொடுத்துருவாரு. சரி. அந்த முருகன் சொல்றிய சண்டால பாரு. சொல்ற 50,000 மனுக்கு ஒரு மணம் அல்ல மொட்டத்தான் மொட்டை அடிச்சு விட்டு நக்கறது கொடுத்துறான். அருமையான பையங்க. ஒரே ஈருப்பேன்னு கூட ஊத்து கொடுத்தல, நறு விஷயம் அடிச்சு கொடுத்தா விடுறோம். அதனால என்னுடைய படைப்பில பிறந்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. காலால மாம்சத்தில் பிறந்த கவண்டமர்கள் என்னுடைய படைப்பில பிறந்தவர்கள், வண்டிய குலத்தில் பிறந்த வண்டிய சிகாமணிகள் என்னுடைய படைப்பில பிறந்தவர்கள். 60 பேர் என்னுடைய படைப்பை சொல்ல போனா விடிகள் ஆகிவிடும். அதனால இருந்தாலும் நான் உலகமெங்கும் மக்கள் எல்லாம் பசி பட்டினியாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பசி பட்டினியோட கிடக்குறாங்க. ஆமா, நான் படி அளக்க போகணும். எங்க படி எங்க சாக்கு? எப்படி அளப்ப? நிமித்தியா கமித்தியா அரைப்படியா முக்காப்படியா கால்படியா வாசனை பண்றாங்க? அப்படி இல்லப்பா, நான் வாசனை பண்ணல. நான் வெள்ளிங்கிற மலையில குடிக்கொண்டிருக்கிறேன். பாட்டியா மட்டும் இல்ல, எங்கேயும் இருப்பார், எங்கேயும் இருப்பார், எங்க வேணாலும் இருப்பா. எப்படி படி அளப்ப? நிமித்தியா கமித்தியா டம்ளர் எடுத்துட்டு போவியா? வெள்ளிங்கிற மலையில குடிக்கொண்டிருக்கிறேன். மக்களுக்கெல்லாம் பசி பட்டினா எப்படி எனக்கு தெரியுங்கிற என்னுடைய இருக்கை யானை கண்ணு உண்டு. அந்த கல்ல எடுத்து விட்டீங்கல்ல, யானை கண்ணு படாத பாடுபட்டுட்டேன். அதனால எனக்கு நாணை கண்ணு உண்டு. யானை கண்ணால மக்கள் எல்லாம் பசி பட்டினியாக கிடக்கிறார்கள் சொல்லி என் வலது கை அப்படி நீட்டினால்
உலகம் எங்கும் பசி தீர்த்து கொண்டு வரும். வலது கை நீட்டினா போதும், வீட்டுக்கு படிச்சாக்கல எடுத்துட்டு போக மாட்டேன். எதுவுமே கிடையாது. வளர்க்கிற கையை எப்படி நீட்டினால் போதும், உலக மக்களுக்கு அனைத்து பேர்களுக்கும் பசி தீர்த்து வரும். அப்படியே ஆட்டியாமட்டி டோர் கணக்காரங்கிட்ட முந்தானி சண்டை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சீட் இருக்கிறவனுக்கு அரை லிட்டர் ஊத்துறான், சீட் இல்லாத 5 லிட்டர் ஊத்துறான். அதுக்கு முன்ன பீடி கம்மியா குடிச்சா தான் அதிகமா ஊத்துவேன். நாளை எஸ்பாலம் போய் பேசிக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் உலக மக்களுக்கு படியலுக்கு போகணும். அப்படி நான் படியலுக்கு போவதாக இருந்தா நான் மாலையிட்டு மனம் முடித்த தேவி உமா பார்வதி அந்த இடத்திலே இருக்கின்றார். உலக மக்களுக்கு படியலுக்கு போவதாக இருந்தா என் தேவி உமா பார்வதி அந்த இடத்துல சீக்கிரம் தொழுக்கு தொழுக்கு கேளுங்க தமிழே. அண்ணா தமிழே, நான் ஒன்னாலப்பட்டேன் கைலாசபுரன் தன் மணியாளங்கப்பட்டேன் உமா பார்வதி சக்தி அழைக்கு உமா பார்வதி சக்தி சபைக்கு தர்பார் மடச்சி பின்னால்